தேர்வுகளை தமிழ்நாட்டில் நடத்துவதில்லை. ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உங்கள் இந்த ஆட்சியில் இந்த தேர்வில் நடந்திருக்கக்கூடிய இந்த முறைகேடுகளை எல்லாம் கலைந்து நேர்மையான ஒரு தேர்வை மீண்டும் நடத்திட உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக மாண்புமிகு உச்சநீதிமன்றம் உங்கள் மாநிலத்திற்கு, நமது மாநிலத்திற்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 95 நீங்கள் நடத்திய சீருடை பணியாளர் தேர்வாணைய தேர்வுகளெல்லாம் தவறு என்று குறிப்பிட்ட பிறகும் நீங்கள் மீண்டும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மீறி பணி ப்ரமோஷன் வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. ஆகவே இது உண்மையிலேயே முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியுமா, அல்லது இங்கு இருக்கிற IAS IPS அதிகாரிகள் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார்களா என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். இந்த நடந்து முடிந்த இந்த குரூப் 4 தேர்வானது முற்றிலும் இந்திய இறையாண்மைக்கும் மாணவர்களின் அறிவாற்றலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தேர்வாக நடத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழக முதல்வர் அவர்கள் இன்றே உடனடியாக தலையிட்டு இந்த தேர்வை ரத்து செய்துவிட்டு ஒரு 2 மாத கால இடைவெளியில் முறையான பாடத்திட்டத்தை அறிவித்து இந்த குரூப் 4 தேர்வை உடனடியாக மீண்டும் நடத்திட வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழக மாணவர்களின் சார்பாக இதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே தமிழக அரசிடம் மீண்டும் கேட்கிறோம், கலைஞரின் மகனே உங்களிடம் மீண்டும் கேட்கிறோம், தமிழகத்தில் இந்த ஏழை எளிய மாணவர்களின் வயிற்றில் பாலை வார்க்கின்ற வகையில் நீங்கள் இந்த தேர்வை மறுதேர்வாக நடத்திடுங்க. இதை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி கேட்கிறோம். அதோடு மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை போட்டித் தேர்வுகளுக்கான பாடத்திட்டங்களை மாணவர்கள் கொண்ட ஒரு குழு, பேராசிரியர்கள் கொண்ட ஒரு குழு, ஓய்வு பெற்ற கல்வியாளர்களை கொண்ட ஒரு குழு, பணியில் இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த IAS அதிகாரிகளை கொண்ட ஒரு குழு நேர்மையான தேர்வும் நேர்மையான பாடத்திட்டங்களை நீங்கள் வகுத்து தர வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 5 லட்சம் காகிதங்களை நிரப்புவதாக கூறினீர்கள். ஆனால் இதுவரை 50,000 காகிதங்கள் கூட தமிழகத்தில் நிரப்பப்படவில்லை. இந்த நிலை நீடித்தால் 20 லட்சம் போட்டித் தேர்வாளர்களும் ஒருவர் 5 வாக்குகள் என்றால் 1 கோடி வாக்குகளை கொண்ட இந்த மாணவர் சமுதாயம் வெளிந்தெழுந்தால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர நாங்கள் விரும்புகிறோம்.